அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் திரும்ப என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். இன்றைக்கான பிளான் போட்டிருக்கேன். நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃப்க்கெலாம் இது செட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது செட் ஆகிருக்கு. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால் என்னால் இதை கண்டினியூ பண்ண முடியலை. கொஞ்சம் பிரேக்கு தேவைப்பட்டுச்சு. எடுத்துட்டேன். ஆனால் படிக்கணும்னு எண்ணம் இருக்குது. ஆனால் படிக்க முடியல. இருந்தாலும் விட்டுற முடியுமா? கொஞ்சம் கொஞ்சமாவது ஆரம்பிக்கணும்ல. அதுக்காகத்தான் காலைல 3:30க்கு எந்திரிக்கிறோம். 3:30லேருந்து 4:00 வரைக்கும் பர்சனல் ஒர்க்ஸ் இருக்கும். அதை முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு 4 to 5 என்னென்னா தமிழ் கிளாஸ் வைஸாக 6th 7th இந்த மாதிரி கிளாஸ் வைஸாகவும் 5:00லேருந்து 6:00 வரைக்கும் சிலபஸ் வைஸாக ஏதாவது ஒன்று அதாவது டீப்பாக ஒரு சிலபஸில் ஒரு டாபிக் எடுத்தோம்னா அதை டீப்பாக ஆல்ரெடி கிளாஸ் வைஸ் படிச்சிருக்கனாலையும் ப்ளஸ் சிலபஸ் வைஸ் பார்க்குறனாலையும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இதுலேருந்து டெப்த் நாலேஜ் கிடைக்கும். மொத்தம் 6 to 10 குழந்தைகளை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறது இந்த மாதிரி நம்மளோட வீட்டு வேலை நடக்கும். அடுத்து 10 to 12:30 வரைக்கும் இப்போ நான் கிசோபா அகாடமிலேருந்து கிருஷ்ணன் சார் சொல்கிறேன் இந்த உயிர்நாடி மேக்ஸ் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி நான் ஒரு 7 கிளாஸ் ப்ளஸ் சார் அடிஷ்னலாக சொன்ன ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் ரீசனிங் அந்த டாபிக்ஸ்லாம் முடிச்சுட்டு இப்போ உயிர்நாடி 7 கிளாஸ் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதுலேருந்து நான் இப்போ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 10 to 12:30 வரைக்கும் மேக்ஸுக்கு ஒதுக்கியிருக்கேன். அடுத்து 1:30 to 3:00 வரை 3:30 வரைக்குமே ஜிகேவுக்கு அந்த இடையில இந்த 1 hour என்னோடய பர்சனல் ஒர்க் இருக்குது. அதுக்காக நான் ஒதுக்கிட்டேன். 3:30லேருந்து 9:30 வரைக்கும் அஸ் யூஷுவல் நம்மளுக்கு வீட்டு வேலை தான். 9:30லேருந்து 10 or 10:30 வரைக்கும் ஒன்று படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள். இல்லாட்டி ஏதாவது இன்றைக்கி வச்சுருக்க ஏதாவது பெண்டிங் ஒர்க் இருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இது எல்லாமே எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு சொல்ல முடியல. ஒவ்வொருத்தவங்களுக்கு உடல்நிலை இருக்கும், குழந்தைகளை வச்சுருக்கோம், எல்லாத்துக்கும் மாறும். ஆனால் இதுலேருந்து ஒரு 1/2 hour 1 hour முன்ன பின்ன நம்மளை ஸ்டடீஸை விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக படித்தா நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அது என்னோடய இது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. குரூப் 2க்கும் குரூப் 4 குரூப் 2A சிலபஸ் எல்லாமே சேம் தான். பட் நம்ம டிகிரி ஸ்டாண்டர்ட் 2னா டிகிரி ஸ்டாண்டர்ட் 4னா 10th குவாலிஃபிகேஷன் அதுக்கு தகுந்த கொஸ்டினோட ஸ்டாண்டர்ட் தான் மாறும். சொல்லப்போனால் இப்போ குரூப் 4 குரூப் 1 அளவுக்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தகுந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணணும். ஸ்கூல் புக்லேருந்தே 75 to 80% கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஸ்கூல் புக்கை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். நான் என்னைக்கு இருந்தேன்னா நான் ஆல்ரெடி நான் படிச்சுக்கிட்டு இருந்தது தான். கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஆல்ரெடி கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருந்தாலும் திரும்ப அந்த நோட்ஸ் எடுத்து படித்தா நம்மளுக்கு ரிவிஷனில் அந்த எக்ஸாம் டயத்தில் ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா குரூப் 2 குரூப் 4னு வரிசையாக குரூப் 1 வரைக்குமே தேவைப்படுற மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துக்குமே ஜிகே காமன் தான். அண்ட் 12க்கு மேலே நம்ம கொஞ்சமாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். குரூப் 1னா அதுக்கு தக்கன ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அதுக்கு தக்கன கொஞ்சம் மாறும். ஆனால் ப்ரிலிம்ஸ்க்கு எல்லாமே ஸ்கூல் புக்கு தான். மேக்ஸிமம் 80% ஸ்கூல் புக்கு தான் கேட்டிருக்காங்க. அதனால் அதுக்கு தக்கன படிப்போம். டே 1 என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா 6th ஒரு டேர்ம் ஃபுல்லாகவும் சிலபஸ் டாப்பிக்கில் ஊவேசா ப்ளஸ் மீனாட்சி சுந்தரனார் மேக்ஸில் டைம் அண்ட் ஒர்க்கு உயிர்நாடி நான் 7 ஆல்ரெடி முடிச்சிட்டேன். இப்போ 8th ஸ்டார்ட் ஆகுது. ஜிகேயில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான டாப்பிக்கும் ஒரு ஈஸியான டாப்பிக்கும் அப்படி நான் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அரசியல் வளர்ச்சி ப்ளஸ் உள்ளாட்சி அரசாங்கம் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். திருக்குறள் டெய்லி ஒரு திருக்குறள் இருக்குது. எனக்கு அதாவது எப்படின்னா எனக்கு என் டைமுக்கு தகுந்த மாதிரி நான் ஷெட்யூலை மாற்றிக்கிடுவேன். இதை நீங்கள் எதை வேணால் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் ஏதாவது ஒரு ஜிகே டாப்பிக்கை உள்ளே சேர்த்துக்கிடலாம். அது உங்களோட சாய்ஸ். ரொம்ப நாள் பிரேக் ரொம்ப நாள் கூட சொல்ல முடியாது. 2 மாதம் கழித்து இப்போ நான் திரும்ப இந்த பிரேக் அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். வாங்க எல்லாருமே சேர்ந்து படிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.